இந்த மாதத்தில் 16 நாட்கள் கடந்து 17வது நாளை நாம் கடந்து வந்திருக்கிறோம். इस महीने के 16 दिन पार करके ये 17 तारीख को हम आए हैं. தினம் தினம் தேவனுடைய வார்த்தையை தியானித்து தன்னை அர்ப்பணித்துக் கொண்டே இருக்கிறோம். हम प्रतिदिन परमेश्वर के वचन को अध्ययन करते हुए हम अपने आप को प्रभु पर समर्पित करता है. அப்படி நாம் தன்னை தேவனை நோக்கி பார்த்து வேதத்தின் ஆழங்களை தியானித்து பார்க்கும்போது தன்னை நாடலென்று தன்னை ஒப்புக் கொடுக்கக்கூடிய நாட்களாக இருக்கு. आमीन. वैसे हम परमेश्वर के शास्त्र के वचनों की गहराई बातों को सुनकर हम अपने आप को प्रभु पर समर्पित करते समय मैं इस पर कुछ भी नहीं हूँ, मैं नहीं हूँ, वैसे हम नम्र होने वाला समय है. நான் அல்ல, मैं नहीं हूँ. யோசேப்பு நான் அல்ல என்று சொன்னார். यूसुफ ने कहा है मैं नहीं हूँ. நான் அல்ல, मैं नहीं हूँ. அப்போஸ்தலன் பவுல் நான் அல்ல என்று சொன்னார். और प्रेरित पौलुस भी कहा मैं नहीं हूँ. மோசே நான் அல்ல என்று சொன்னார். मूसा भी कहा था मैं नहीं हूँ. தேவனுடைய தாசர்கள் எல்லாம் और परमेश्वर के सारे दास நான் அல்ல என்று சொல்கிறார். मैं नहीं हूँ ऐसे कहता है. हालेलुया. हालेलुया. தாவீது நான் அல்ல, दाऊद कहा था मैं नहीं हूँ. தன்னை உயர்த்தாதபடிக்கு தேவனை உயர்த்திக் கொண்டார். अपने को ऊंचा नहीं किया, केवल परमेश्वर को ऊंचा बढ़ाया. யோவான் ஸ்நானம் நான் அல்ல. यूहन्ना बपतिस्मा देने वाला मैं नहीं हूँ. இந்த நாட்களிலே इन दिनों में தேவனுடைய மாட்சிமை மகிமைக்கும்பாக நாம் தன்னை தாழ்த்த வேண்டும். परमेश्वर के तेजोमय और उसके प्रतापमय के सामने हम अपने को समर्पित करना है, नम्र बनना है. मैजेस्टिक முன்பாக தன்னை தாழ்த்த வேண்டும். उनके सामर्थ्य के सामने हम अपने को समर्पित करना है. மாட்சிமை உள்ள தேவன், वो प्रतापमय परमेश्वर है. அவரே துதி கன மகிமைக்கெல்லாம் பாத்திரர் ஒருவரே. सारे आदर महिमा सारी स्तुति केवल उनकाई है. தாவீது அவருக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறான், நானே என்று और தாழ்த்துகிறான். दाऊद ने उसके सामने अपने को दीन बनाया, नम्र बनाया, वे कुछ भी नहीं. வேதத்தில் அப்படி சம்பவங்கள் ஒவ்வொன்றையும் நாம் பார்க்க முடியும். वैसे शास्त्र में कई सबों को हम देख सकता है. 1 நாளாகமம் புத்தகம் पहला इतिहास 29ஆம் அதிகாரம் 29वां अध्याय 29:12 வாசிக்கிறோம். पहला इतिहास 29:12 11:12 வாசிக்கலாம். 11:12 கர்த்தாவே மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். हे यहोवा महिमा पराक्रम शोभा सामर्थ और वैभव तेरा ही है. உம்முடையவைகள் सब कुछ तेरा ही है. அதாவது நான் அல்ல என்று சொல்கிறார். इसका मतलब क्या है? मैं नहीं हूँ. வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். आकाश और पृथ्वी में जो कुछ है वो तेरा ही है. கர்த்தாவே ராஜ்யம் உம்முடையது, தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்த்திருக்கிறீர். हे यहोवा राज्य तेरा है और तू सबों के ऊपर मुख्य அவர்தான் மகத்துவம் உள்ளவர், எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்ந்திருக்கிறார். वो ये सबों के ऊपर मुख्य महान टकरा है. 12வது வசனம் 12 वचन ஐஸ்வரியமும் கனமும் உம்மாலே வருகிறது. धन और महिमा तेरी ओर से मिलती है. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். अब तो सबों के ऊपर प्रभुता करता है. உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. सामर्थ और पराक्रम तेरी ही हाथ में है. எவரை மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். और सब लोगों को बढ़ाना और बल देना तेरा हाथ में है. தேவனுடைய தாசர்கள் எல்லாம் परमेश्वर के सारे दास हो அவரையே உயர்த்தி இருக்கிறார். केवल परमेश्वर को महिमा बढ़ाया था. உம்முடையவைகள் सब कुछ तेरा ही है. தேவனையே உயர்த்தி கொண்டிருக்கிறார். केवल परमेश्वर को महिमा बढ़ाया था. அப்ப அவருக்கு முன்பாக और उसके सामने நாட்களை தன்னை தாழ்த்தி அவரையே உயர்த்த வேண்டும். दिलवा में अपने आप को नम्र करके केवल उसको महिमा बढ़ाना. நான் அல்ல, मैं नहीं हूँ. நான் அல்ல, मैं नहीं हूँ. நான் அல்ல. मैं नहीं हूँ. 21 தடவை நான் ஏற்கனவே இதை வெறுத்திருக்கிறேன். உமது, உமக்கு, உம்முடையது அப்படிங்கிற வார்த்தை தாவீது சொன்ன இந்த இடத்துல 21 தடவை சொல்லப்பட்டிருக்கிறது. पहले इस अध्याय से तुमको संदेश दे चुका है, क्योंकि दाऊद ने इस अध्याय पर तेरा है, तेरा ही है, सब कुछ तुझको है, वैसे 21 बार कह रहा है. 11ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்கள் 19ஆம் வசனம் வரைக்கும் வீட்டில் வாசித்து பாருங்கள். ये पहला इतिहास 29वां अध्याय में 11 से लेकर 19 तक पढ़ो. அதிலே 21 தடவை யூ யுவர்ஸ் தாரின் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. इसमें 21 बार तेरा, तेरा ही है, तेरा हो, वैसे लिखा है. அவருடைய उसका है. நான் அல்ல என்று मैं नहीं हूँ. தேவனுடைய தாசர்கள் சொல்லியிருக்கிறார். वैसे परमेश्वर के दासों कहा था நான் அல்ல, मैं नहीं हूँ.
தன்னை தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறார். अपने को परमेश्वर के सामने नम्र किया था. யோசேப்பு குறித்து நாம் பார்க்கும்போது और அவன் यूसुफ के बारे में हम देखे हैं. நான் அல்ல என்று वो சொல்லுகிறார். भी कहता था मैं नहीं हूँ. எடுத்து வாசிக்கலாம். निकालकर पढ़ेंगे. ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம். उत्पत्ति 45वां अध्याय. எடுத்து வாசிக்கலாம். निकालकर पढ़ेंगे. அவன் சொல்லக்கூடியதை பார்க்கணும். நான் அல்ல என்ற வார்த்தையை சொல்லுகிறார். वो भी मैं नहीं हूँ ऐसे कहा था. அல்லேலூயா. हालेलुया. வாசிக்கலாமா? நான் அல்ல. ஆதியாகமம் புத்தகம் उत्पत्ति का किताब எடுத்துக்கொள்வோம். இங்கே ராஜாவுக்கு முன்பாக அவன் சொல்லக்கூடியதை பார்க்க முடிகிறது. राजा के सामने ये कहता है मैं नहीं हूँ. 42ஆம் அதிகாரத்திலே 41ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிக்கலாம். 41वां अध्याय 41:16. 41:16. அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரயோஜனமாக நான் அல்ல தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவு செய்வார் என்று சொல்கிறார். यूसुफ ने फिरौन से कहा मैं तो कुछ नहीं जानता परमेश्वर ही फिरौन के लिए शुभ वचन देगा. ஆதியாகமம் 41:16 வாசிக்கிறோம். उत्पत्ति 41:16. நான் அல்ல. मैं तो कुछ नहीं जानता. தேவனுடைய தாசர்கள் தன்னை தாழ்த்தி இருக்கிறார். वैसे परमेश्वर के दास अपने को तुच्छ जाना है. மோசேயை குறித்து பார்க்கும்போது நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் சொன்னார். और मूसा के बारे में देखेगा तो प्रभु ने कहा था मूसा को मैं तुझे एक बड़ा जाति बनाऊंगा. அவன் நான் சொல்லி உயர்ந்திருக்கலாம். अगर मूसा मैं करके ऊंचा हो सकता था. தன்னை அழைத்த அழைப்புக்கு நான் அல்ல என்று தேவ சமூகத்திலே தன்னை தாழ்த்தினார். अपने बुलाहट के निमित्त मैं कुछ भी नहीं हूँ मैं नहीं हूँ करके प्रभु के सामने अपने को दीन बनाया. யாத்திராகம புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். निर्गमन की पुस्तक में யாத்திராகம புத்தகம் निर्गमन எடுத்து வாசிக்கலாம். निकालकर पढ़ेंगे. 32ஆம் அதிகாரம் 32वां अध्याय. தேவன் சொல்லுகிறார் அவனை நான் உயர்த்துவேன் என்று சொல்கிறார். परमेश्वर ने कहा मैं तुझे ऊंचा நீ बढ़ाऊंगा. என்னை விட்டு விடப்பா. तू मुझे छोड़ दे. இந்த ஜனங்களை நான் அழிக்க போகிறேன். मैं इस जनों को मैं नाश करने वाला. இந்த ஜனத்தை நான் அழிக்க போகிறேன். मैं इन जनों को नाश करने ஜனங்கள் वाला. கழுத்துல ஜனங்கள் ये टेढ़ी लोग है. தன்னை உயர்த்தவில்லை. फिर भी अपने को ऊंचा नहीं किया. தன்னுடைய அழைத்த அழைப்புக்கு அவன் தேவனுடைய சமூகத்திலே தன்னை தாழ்த்துகிறான். अगर आपने जो बुलाया परमेश्वर के सामने अपने को नम्र யாத்திராகமம் 32:10 வாசிக்கிறோம். निर्गमन 32:10. ஆயாவின் கோபம் இவர்கள் மேல் மூலவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். आप मुझे मत रोक मेरा कोप उन पर पड़ा फूटा है जिससे मैं उन्हें पसंद करूं. அவனை அழைத்த அழைப்புக்கு பாத்திரவனாக தேவ சமூகத்திலே அங்கே அடுத்தபடியாக பார்க்க தன்னை தாழ்த்தி அவன் தேவனுடைய சமூகத்திலே கெஞ்சி பிரார்த்திக்கிறான். वैसे हम देख सकते हैं मूसा अपने को नम्र बनकर परमेश्वर के सम्मुख में गिड़गिड़ाकर प्रार्थना இந்த किया. ஜனத்தை ஒப்புக் கொடுத்து தேவ சமூகத்திலே அவன் தாழ்த்தி கெஞ்சி பிரார்த்திக்கிறதை பார்க்கிறோம். सारे जन के लिए वो प्रभु के सम्मुख में अपने को दीन बन நான் அல்ல. मैं नहीं हूं. நான் அல்ல என்று தன்னை தாழ்த்துகிறான். அப்போஸ்தலன் பவுலை குறித்து பார்க்கும்போது और प्रेरित पौलुस 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் पहला कुरिन्थियों 15 अध्याय எடுத்துக்கொள்வோம். निकालेंगे. 1 கொரிந்தியர் 15:10 சொல்கிறார். पहला कुरिन्थियों 15:10. ஆகிலும் நான் இருக்கிறது தேவனுடைய கிருபையினாலே இருக்கிறேன். परंतु मैं जो कुछ भी हूं परमेश्वर के अनुग्रह से हूं. அவர் கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாக இருக்கவில்லை. அவர் எல்லாரையும் நான் அதிகமாக பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல என்னுடைய இருக்க தேவனுடைய கிருபை அப்படி செய்கிறது. कानी पे जो मुझ पर हुआ वो व्यर्थ नहीं हुआ परंतु मैंने उन सबसे बढ़कर परिश्रम भी किया तो भी मेरी ओर से नहीं हुआ परंतु परमेश्वर के अनुग्रह से जो मुझ पर था. தேவனுடைய தாசர்கள் எல்லாம் நான் அல்ல என்று தேவனுடைய परमेश्वर के सारे दासों में नहीं हूं ऐसे दिन बना. இந்த நாட்கள்ல इन दिनों இந்த में உலகத்திலே நாமும் தேவனுடைய சமூகத்திலே நான் அல்ல என்று தேவனுக்கு முன்பாக தாழ்த்த வேண்டும். इस दुनिया में हम भी परमेश्वर के सम्मुख में मैं नहीं हूं करके नम्र बनना है. தேசத்தின் தலைவர்களையும் நான் அல்ல என்று அவர்களை தாழ்த்த ஒப்புக் கொடுத்து ஜெபிக்க வேண்டும். और देश के नेताजियों भी वैसे मैं नहीं हूं करके अपने को नम्र बन के बोलने के लिए प्रार्थना करना. நான் அல்ல என்று தன்னை தாழ்த்த ஒப்புக் கொடுக்க வேண்டும். और देश के निवासियों भी मैं नहीं हूं करके अपने को दीन बनना है. அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார். प्रेरित पौलुस कह रहा है. எடுத்து வாசிக்கலாம். निकाल कर पढ़ेंगे. ரோமருக்கு எழுதின நிருபத்திலே रोमियो கலாத்தியருக்கு எழுதின गलातियों எடுத்துக்கொள்வோம். निकालेंगे. கலாத்தியர் गलातियों 2ஆம் அதிகாரம் दूसरा अध्याय 20வது வசனத்தை வாசிக்கலாம். 20 वचन. கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன் ஆகிலும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல मैं मसीह के साथ क्रूस पर चढ़ाया गया हूं. अब मैं जीवित न रहा पर मसीह मुझ में जीता है. இனி நான் அல்ல मैं नहीं கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். मसीह मुझ में
जीवित है। நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ எனில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். और मैं शरीर में अब जो जीवित हूँ तो केवल उस विश्वास से जीवित हूँ जो परमेश्वर के पुत्र पर है, जिसने मुझसे प्रेम किया और मेरे लिए अपने आप को दे दिया। நம்மை அன்பு கூர்ந்தார், वो हम पर प्रेम रखा, எனக்காக தம்மை ஒப்புக் கொடுத்தார் இயேசு. मेरे लिए यीशु अपने आप को दे दिया। மரித்தொழுந்து உயிர் தெழுந்தார். वो मरे हुए में அந்த जिया। தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தில தான் இந்த பூமியில நீ பிழைத்திருக்கிறாய். अगर वो उस परमेश्वर के पुत्र पर रखने वाले भरोसे के निमित्त तू इस दुनिया पर जीवित है। அப்படி நீங்கள் ஒப்புக் கொடுக்கும் என்று சொன்னால் தன்னை நீங்கள் நாணல் என்று கிறிஸ்துவுக்குள்ளே தாழ்த்துவீர்கள். यदि हम इसी प्रकार समर्पित करेंगे तो हम भी करेंगे मैं कुछ भी नहीं। அப்போஸ்தலன் பவுல் 6ஆம் அதிகாரத்திலே 14வது வசனத்தில் சொல்கிறார். और प्रेरित पौलुस 6:14 में कह रहा है। கலாத்தியர் 6:14 வாசிக்கிறோம். गलातियों 6:14 நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறைந்து இருக்கிறது, நான் உலகத்திற்கு சிலுவையில் அறைந்து இருக்கிறேன். पर ऐसा न हो कि मैं अन्य किसी बात का गमन करूं, केवल हमारे प्रभु यीशु मसीह की क्रूस का, जिसके द्वारा संसार मेरी दृष्टि में और मेरे संसार की दृष्टि में क्रूस पर चढ़ाया गया। என்னை அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்திருக்கிறார். वो मुझ पर प्रेम रखे, मेरे लिए अपने आप को दे அந்த दिया। குமாரனாகிய இயேசுவை பற்றும் விசுவாசத்தில் தான் நீ பிழைத்திருக்கிறாய். उसी पुत्र यीशु पर रखा हुआ भरोसा का अनुसार तू भी जीवित है। என்ன மேன்மை பாராட்டு இந்த உலகத்தில் என்ன இருக்கிறது? अगर गमन करने के लिए इस दुनिया में क्या है? பிதாவாகிய தேவன் அல்லவா உன்னை முந்தி அன்பு செய்து உனக்கு கிரயம் செலுத்தியிருக்கிறார். पिता परमेश्वर ने तुझे पहले प्रेम रख के तेरे लिए काम चुकाया। அவர்களுக்கு முந்தி அன்பு செய்து உன்னை கிரயம் செலுத்தியிருக்கிறார். वही तेरे पहले प्रेम करके तुझे काम भी चुकाया। அப்போ தான் விவாதம் சொல்லுது 1 யோவான் 4:19ல पहला यूहन्ना 4:19 அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூர்ந்தோம். हम इसलिए प्रेम करते हैं कि पहले उसने हमसे प्रेम किया। அவர் தான் என்னை முந்தி அன்பு செய்தார். पहले वो ही मुझ पर प्रेम रखा। அவர் தான் தன் சொந்த குமாரனை இந்த பூமியிலே தந்து वो ही अपने निज पुत्र को इस दुनिया में देखकर என் பாவத்துக்கும் என் சாபத்துக்கும் என் மரணத்துக்கும் கரையமாக செலுத்தப்பட்டிருக்கிற அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் எனக்கு தந்திருக்கிறார். मेरे पाप श्राप और मेरे सारे अधर्म के लिए दाम चुकाने के लिए अपने पुत्र को इस दुनिया में वो ही दिया। அவர் முந்தி அன்பு செய்திருக்கிறார். वो पहले मुझ पर प्रेम रखा, நம்மிடத்தில் அன்பு செய்திருக்கிறார். वो हम पर प्रेम रखा। அந்த விசுவாசத்தை பற்றி நீ அவருக்கு நீ பிழைத்திருக்கிறாய். इसलिए उसी विश्वास के निमित्त तू उस पर जीवित है। அப்படி பிழைத்திருக்கிற நீ அறிக்கை செய்ய வேண்டும். इसलिए जो तू जीवित है तो कबूल करना। அப்படி அறிக்கை செய்துதான் நாம் தேவனுடைய சமூகத்துல ராவண பந்தியெல்லாம் பங்கெடுக்கிறோம். वैसे हम अंगीकार करते हुए प्रभु के सम्मुख में प्रभु भोजन में भागी होता है। நீ வேற எதிரியோ பிழைத்திருந்தால் अब तो किसी पर जीवित होगा तू। தேவ கிருபாக நீ நான் என்னக்கூடிய ஒரு அகந்தை மேட்டிமை வந்து விடுகிறது. अगर परमेश्वर के सामने हमें वैसे घमंड और अभिमान आ जाता है, அப்படி சிலுவை குறித்து எல்லாமே வேறொன்றை மேம்படாட்டாயா. इसलिए ना केवल क्रूस और किस पर तेरा घमंड ना होना। உனக்கு உலக சிலுவையில் அறையப்பட்டிருக்கு. तेरे लिए ये संसार क्रूस पर चढ़ाया गया நானும் உலகத்திற்கு சிலுவையில் और அறையப்பட்டிருக்கிறேன். मैं भी इस संसार के लिए क्रूस पर चढ़ा हूँ। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமைண்டாகும். और उनके नाम को महिमा। இயேசுவுக்குள்ள உலகம் எனக்கு செத்து இருக்கிறது. अगर यीशु मसीह पर ये संसार मेरे लिए मरा है கிறிஸ்துவுக்குள்ள எனக்கு உலகம் செத்து இருக்கு. और मसीह पर मेरे लिए ये संसार मर गया। ரெண்டு விஷயம் நம்ம கவனிச்சுக்கிற दो வேண்டும். बातें ध्यान रखो। கிறிஸ்துவுக்குள்ள मसीह पर உனக்கு இந்த உலகம் செத்து போயிருக்கு. तेरे लिए ये संसार मरा है கிறிஸ்துவுக்குள்ள और मसीह पर உலகம் ये दुनिया எனக்கு செத்து. मेरा मर गया। ஹalleluya. हालेलुया। அந்த ரெண்டு விஷயம் இருக்குது. दो बातें हैं। வாழ்க்கை ஜீவியத்துல आत्मिक जीवन में நீங்க மேன்மை பாராட்டு எப்படி மேன்மை பாராட்டு? तुम्हारा ये गमन किस प्रकार का? அப்படி மேன்மை பாராட்டினால் தனக்கு பிசாசானவனுடைய கிரியைகள் நடக்காது. अगर तू गमन करने में शैतान का काम निरंतर होगा, சாத்தான் மேல ஒப்பு கொடுக்கிறார். इसलिए तुझे प्रभु शैतान का हाथ में மேன்மை வரும்போது अगर गमन आते समय ஆண்டவருடைய நாமத்துக்கு பயமுண்டாகலாம். उनके नाम को महिमा। அப்ப மேன்மை நான்கிற மேன்மை வரும்போது अगर मैं हूँ वैसे गमन आते समय முதல்ல ஆவியிலே விழுந்து போன தூதன் அப்படித்தான். पहले जो शुरुआत में गिरा हुआ है वो परिस्थिति वैसे की। தேவ தூதன் முதல்ல சாத்தானை உண்டாக்கல. पहले परमेश्वर ने शैतान को नहीं बनाया, மேன்மையினால் விழுந்து போனான். वो अपने गमंडित के द्वारा गिर पड़ा। நான் என்று உயர்த்தினான் தான். मैं हूँ करके अपने आप को ऊंचा தேவனுக்கு किया மிஞ்சி தன்னை உயர்த்தினான். और परमेश्वर के बढ़कर अपने को ऊंचा किया। எதை நாம் வாசிக்கிறோம்? எசேக்கியேல்
28ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். एजेकियल 28वां अध्याय में எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் एजेकियल 28 28ஆம் அதிகாரம் 28वां अध्याय வாசிக்கலாம். पढ़ेंगे 17. 17 உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமையாயிற்று, सुंदरता के कारण तेरा मन फूल उठा था உன் மினுக்கினால் உன் ஞானத்தால் நீ கெடுத்தாய். और वैभव के कारण तेरी बुद्धि बिगड़ गई थी. உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய். वैभव के कारण तेरी बुद्धि बिगड़ गई थी. உன்னை தரையிலே தள்ளி போடுவேன். मैंने तुझे भूमि पर पटक दिया. ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படி உன்னை அவர்களுக்கு முன்பாக வேடிக்கையாக்கி और राजाओं के सामने तुझे रखा कि वो तुझको देखे. தள்ளப்பட்டவன். वैसे पटक गया. ஏன்னா லத்தீன் பதம் லூசிபர். ये लतीन भाषा में इसका लूसीफर नाम வெளுப்பான தூதன் சாத்தான். गिरा वो फरिश्ते शत्रु. அவன் இன்னொரு சொன்னா வீனஸ் விடிவெள்ளி. और उसका और एक नाम है वीनस. அவங்க கவனிக்க வேண்டும் மேட்டிமை நிமித்தமாக. वो गमनित के निमित्त. இது ஏசாயா 14ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். और येसाया 14वां अध्याय. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் येसाया 14ஆம் அதிகாரம் 14वां 12வது வசனம். 12वां वचन. அதிகாலையில் மகனாகிய விடிவெளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈடுபடுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. हे भोर की चमकने वाले तारे, तू कैसे आकाश से गिर पड़ा है, तू जो जाति जाति को हरा देता था. நான் வானத்திற்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரத்துக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன் என்றாய். तू मन में कहता तो मैं स्वर्ग पर चढ़ूंगा और मैं अपने सिंहासन को ईश्वर के तारक से अधिक ऊंचा करूंगा. வடபுறத்தில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், और उत्तर दिशा की छोर पर सभा के पर्वत पर विराजूंगा. நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களிலே ஏறுவேன், உன்னதமானதற்கு ஒப்பாவேன் என்று நீ உன் இருதயத்திலே சொன்னாய். मैं भूमि से ऊंचे ऊंचे स्थानों के ऊपर चढ़ूंगा, मैं परम प्रताप के दुर्गे हो जाऊंगा. ஆனால் நீ ஆகாத மான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். परंतु तू अधोलोक में उस गड्ढे की तक तक उतार जाएगा. தள்ளப்பட்ட वैसे फटक गया. லூசிபர் लूसीफर விடிவெள்ளி ये धारण அதை ஜெயித்து விடிவெளி நட்சத்திரமாக ஆண்டவராகிய இயேசு उन கிறிஸ்து बातों को विजय पाकर प्रभु यीशु मसीह उस तारक बना. கல்வாரி சிலுவையில் कलवरी क्रूस पर. கல்வாரி சிலுவையில் कलवरी क्रूस पर. சிலுவை மரண பரியந்தம் वो क्रूस के मरण तक தன்னை தானே अपने आप को शून्य बनाया. அதனால்தான் அவர் வெற்றி சிறந்தார். इसलिए वो विजय पाया. உனக்காக எனக்காக तेरे लिए और मेरे लिए. அந்த விழுந்து போன தூதர் वो गिरा हुआ फरिश्ते தேவனுக்கு பகைஞன். परमेश्वर का बैरी. அந்த தோட்டத்தில் இருந்த ஆதி மனிதன் ஆதாம் ஏவாள் இருந்தாங்க. जो वो बगीचा का वो आदम और हवा, அவர்களையும் விலக்கணும். वो लोग को भी बैठा दिया. அவர்களையும் அந்த விழுந்து போன தூதனுடைய சுபாவம் தாழ்வு இல்லாம தன்னை உயர்த்துகிற और वो சுபாவம். दोनों के अंदर भी वो जो गिरा हुआ परिस्थिति के स्वभाव, वो नम्र बिना अपने को घमंडित किया था. அந்த விசுவாசுடைய சுபாவமே பெருமை, वो शैतान के स्वभाव की घमंडी, மேட்டிமை. अभिमान. அந்த தள்ளப்பட்ட தூதர் वो गिरा हुआ परिस्थिति, தேவனுக்கு பகைஞன். वो परमेश्वर का बैरी. அவன் அடுத்தது அந்த தோட்டத்திலே வந்து அந்த தேவனுடைய ஜனத்தையும் அங்கே வஞ்சித்தான். वो बगीचा वो वाटिका के अंदर आकर परमेश्वर ने जन को भी फरमाया दिया. அவனுடைய வஞ்சிக்கப்பட்ட சுபாவம் उसके वो फरमाए गए स्वभाव சந்ததியாக संतान से संतान तक. நான் என்று கூடி அகந்தை மேட்டிமை மனிதனுக்கு இருக்கிறது. मैं हूँ वो अभिमान और घमंड मानव के अंदर है. நான் என்று தலை தூக்கி ராஜாக்களாக தன்னைத்தானே உயர்த்தினார்கள். वैसे मैं हूँ करके सिर हिला हिला कर राजा बनकर अपने आप को ऊंचा किया. பெரிய ராஜ்யத்தை நான் உயர்த்தினார்கள். ऐसे बड़े बड़े राज्य को ऊंचा किया. அப்படியே உயர்த்தினார்கள். वैसे ऊंचा होता. அப்பெல்லாம் தேவன் தட்டினார். जब वो ऊंची किया था तभी தேவனுக்காக எப்படி உயர்த்தினார்கள். परमेश्वर के सामने जब भी वो लोग ऊंचा करने लगा, தேவன் அவர்களை தள்ளினார்கள். परमेश्वर उन सभी को गिरा दिया. நான் ஏறுவேன் என்று சொல்லும்போது அவர் கீழே இறக்கினார். मैं ऊंचे उड़ूंगा करके सभी प्रभु ने गिरा दिया था. தேவன் அப்படிப்பட்ட சினம் வைத்தார். वैसे प्रभु ने क्रोध किया. ஆவிக்குரிய ஜீவியத்துல आत्मिक जीवन में நமக்கு கிறிஸ்துவின் தாழ்வை தேவை. हमें मसीहा का अधीन जरूरत है. ஆகவே தான் கிறிஸ்துவுக்குள்ள நாம் பிழைத்திருக்கிறோம் என்று சொல்ல வேண்டும். इसलिए मसीहा पर मैं जीवित वैसे कहना है. கர்த்தருடைய கிருபையினாலே நான் இருக்கிறேன். और मसीह के अनुग्रह पर मैं जीवित वैसे कबूल करता हूं. கர்த்தருக்கு சித்தமானால் இதை செய்வேன். यदि मसीह की इच्छा होगा तो मैं ये काम करूंगा. கர்த்தருக்கு சித்தமானால் இங்கே போவேன். अगर मसीह की इच्छा हो तो इस स्थान को मैं கர்த்தருக்கு जाऊंगा. சித்தமானால் வியாபாரத்தை செய்வேன். अगर मसीह की इच्छा हो तो मैं ये व्यापार करूंगा. அந்த நாட்களில் இப்படித்தான் பேசினார்கள், பழகினார்கள். उन दिनों में वैसे वो लोग बातचीत चाल चलन सब
வார்த்தையும் போய்விட்டது. अगर आजकल प्रभु की इच्छा होगा तो ये सब तो नहीं। நான்கக்கூடிய அந்த தன்னை உயர்த்தும் போது அவன் தள்ளப்பட்டான். जब मैं हूं करके अपने को अभिमान से ऊंचा करता तभी वो गिरा, அவனுடைய ஸ்தானத்தை இழந்து போய்விட்டான். अपने स्थान को भी वो யூதாவின் புத்தகம் 6வது வசனம். यहूदा 6वां वचन। தங்களுடைய ஆதிமேன்மையை காத்துக் கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகாநாளின் நியாயத்திற்கு கண்டு நித்திய செங்கலை கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். फिर जिन स्वर्गदूत ने अपने पद को स्थिर न रखा वरन अपने निज निवास को छोड़ दिया, उसने उनको भी उस भीषण दिन के न्याय के लिए अंधकार में जो सदा काल के लिए ஆதிமேன்மையை காத்துக் கொள்ளாமல் वो अपने निज निवास को தங்களுடைய छोड़ दिया। வாசஸ்தலத்தை விட்டுவிட்டார் தூதர்கள். वे अपने पद को स्थिर न रखा है, अपने निज निवास को छोड़ दिया। ஆவியிலே ஒரு மேன்மை உண்டு. अपने के लिए शुरुआत में एक पद था, அவருக்கு வாசஸ்தலம் இருந்தது. उनके लिए एक निज निवास था। அதேபோல ஆதாம் தேவ மனிதனாகிய அவருடைய சாயலாக ரூபணமாக உண்டாக்கப்பட்ட மனிதனுக்கு ஒரு விசேஷமாக அவனுக்கு ஒரு மேன்மை இருந்தது. वैसे जो परमेश्वर के स्वरूप में बनाया है आदम को भी विशेष रूप से एक पद था, அவனுக்கு ஒரு வாசஸ்தலத்தை उसको एक निज निवास भी था। அதில் இருந்து அதை விட்டு இறக்கிட்டாராம். उसमें से प्रभु आदम को गिरा दिया। ஹalleluya. हालेलुया। அந்த ஒரு ஸ்தானத்தை விட்டு நாம் இறங்கி இருக்கிறோம். हम वैसे एक निज निवास को छोड़ दिया, தங்களுக்கு கூட ஒரு வாசஸ்தலத்தை வைத்திருந்தார். अपने लिए एक निज निवास को रखा। அந்த ஏதேனை விட்டு வெளியே பெற்று விட்டார். इसलिए वो वाटिका से ये वाटिका से ஒரு ஸ்தானத்தை வைத்திருக்கிறார். हमें एक पद को रखा है। அந்த ஸ்தானத்தை மீண்டும் वो निवास को ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெற்று தந்திருக்கிறார். फिर से वो निवास को मेरा प्रभु यीशु मसीह ने மகிமையுள்ள दिया। சிங்காசனம், वो एक सौगंध के सिंहासन, மகிமையுள்ள एक சிங்காசனம். महिमा के सिंहासन, அந்த சிங்காசனத்தை மீண்டும் நம்ம பெற்றுக்கொள்ள वो முடியும். सिंहासन को फिर से हम पा सकता है। அந்த மகிமையுள்ள சிங்காசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வீற்றிருக்கிறார். वो उस महिमा के सिंहासन पर प्रभु यीशु मसीह विराजमान करता அது है। எப்படி वो கிடைத்திருக்கிறது? कैसे मिला है? தாழ்மையினால. दीनता के द्वारा। அந்த மகிமையுள்ள சிங்காசனத்துக்கு முன்பாக उस महिमा के सिंहासन के सामने இந்த பூமியிலே इस धरती में எந்த மனிதனும் உயர்த்துகிறானோ किसी मनुष्य अपने आप को ऊंचा करता है, அவனெல்லாம் தாழ்ந்து போவான். वो सभी गिरा देगा, அதெல்லாம் தாழ்த்தப்பட்டு वो सभी नीचा हो தேவ जाएगा। சிங்காசனத்துக்கு முன்பாக परमेश्वर के सिंहासन के தன்னை सामने உயர்த்தினார் अपने को यदि घमंड करेगा கடார் என்று விழுந்து போவான். वो अचानक गिर இந்த पड़ेगा। உலகத்தின் நாட்டியங்கள் வீழ்ந்து கிடக்கிறதுக்கு காரணம் அதுதான். इस दुनिया के राज्य आज के गिर पड़ने का कारण यही है। அவரு அந்த மேஜஸ்டிக்கு முன்பாக வீறு கொண்டு மகத்துவம் உள்ளவருக்கு முன்பாக நான் என்கிறது தேசங்கள் எழும்பும்போது அவர் வீழ்த்து விடுகிறார். उस महात्म्य परमेश्वर के सामने मैं हूं करके राज्य करने वाला राजा लोग पूछा करे तो गिर जाएंगे। அதைத்தான் வாசிக்கிறோம். वही हम पढ़ता है ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் ஏசாயா 3ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம். ஏசாயா दूसरा அடுத்து வாசிக்கலாமா? निकाल कर पढ़। ஏசாயா 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஏசாயா दूसरा के நரரின் அதாவது மனுஷனை குறித்து சொல்ற ஜனத்தின் மேட்டுமையான கண்கள். நரர் என்றால் மனுஷன், ஜனத்தின் மேட்டுமையான கண்கள் தாழ்த்தப்படும். क्योंकि आत्मियों की घमंड बड़ी आंखें नीचे गिराएंगी। மனுஷரின் வீராப்பும் தனியும் கர்த்தர் ஒருவரே அந்த நாளில் உயர்ந்திருப்பார். और मनुष्य को घमंड दूर किया जाएगा और उस दिन के यहोवा की ऊंचा पर विराजमान रहेगा। கவனிக்க வேண்டும். सुनिए, மனுஷனுடைய மேட்டுமையான அந்த கண்கள் எல்லாம் தாழ்த்தப்பட்டு கிடக்கும். आत्मियों की घमंड से भरी हुई आंखें अभी नीचे हो गई। மேட்டுமையாக கண்களை துருத்தி பேசினார்கள். वैसे अपने आंखों को वो आंखों से घमंड के बातें किया था, இப்போ அது தாழ்த்தப்பட்டிருக்கிறது. लेकिन अभी सब नीचे हो गए। மனுஷன் வீராப்பாக பேசினான், और मनुष्य घमंड से बातें किया, அதெல்லாம் தனிந்து போயிருக்கு. सभी अभी ऊंचा नीचे हो गया। ரெண்டும் ஆண்டவர் வித்தியாசப்படுத்தி காமிக்கிறார். ये दोनों प्रभु परख के दिखाता है। அதாவது இந்த தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும் நல்லா இருக்கு. அதாவது மேட்டுமை வேற, வீராப்பு வேற. ये तमिल और अंग्रेजी में जो शब्द लिखा है, जो घमंड அது 17ஆம் வசனத்து வாசிங்க, அதே இது சொல்லப்பட்டிருக்கு. 17 वचन में पढ़ेंगे। அப்பொழுது நரரின் மேட்டுமை தாழ்ந்து மனுஷரின் வீராப்பு தனியும் கர்த்தர் ஒருவரே அந்நாளில் உயர்ந்திருப்பார். मनुष्य का गर्व मिटाया जाएगा और मनुष्य का घमंड नीचा किया जाएगा। ஆங்கிலத்துல அந்த மேட்டுமைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது லோஃப்டின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. अंग्रेजी में ये गर्व के बारे में लोफ्टी करके அது ஆஃப் கிரேட் ஹைட், அதாவது மிக உயரமான உயர்ந்த மேம்பட்டு, ऊंचे, அதாவது உயர்ந்த மேம்பட்டு ऊंचे स्थल, தேவனுக்கு மேலாக தன்னை ஆஃப் கிரேட் ஹைட்டாக
செய்தாங்க? மிக உயரமாக பேசுறது. परमेश्वर से बढ़कर अपने को ऊंचे शब्द से बात करता। அதான் ஆங்கிலத்திலே அது சொல்லப்பட்டது lofty-ன்னு சொல்லப்பட்டது. lofty looks. वही अंग्रेजी में lofty करके लिखा। Hallelujah. Hallelujah. lofty looks. Lofty looks. LOFTY. lofty looks. Lofty looks. அப்படின்னா என்ன? ஒரு மிக உயரமாக தேவனுக்கு மேலாக தன்னை உயர்த்த इसका பார்க்கிறார். अर्थ क्या है? परमेश्वर से बढ़कर अपने को एक ऊंचे आंखों से भरी हुई அப்படிப்பட்ட ஒரு பார்வை இருக்கு சில பேருக்கு. वैसे आंख पर घमंड से भरी हुई உலக தேசத்தின் பார்வை தலைவர்களுடைய பார்வை அப்படி ஆயிடுச்சு. और इस दुनिया की आंख वैसे घमंड से भर गई। அந்த மகிமையான சிங்காசனத்தின் மேலாக தன்னுடைய சிங்காசனத்தின் பார்வை உயர்ந்த பார்வையா மாறிட்டு उस महिमा के सिंहासन के सामने अपने सिंहासन को ऊंचा कर दिया। அந்த வீராப்புக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. वो गर्व के लिए அங்கே அதுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது வார்த்தை haughtiness ன்னு சொல்லப்பட்டிருக்குது. haughtiness haughtiness அதாவது pride, ஒரு செருக்கு இழுப்பு. आमीन अभिमान arrogance, அகங்காரம். हालेलुया। அந்த மாட்சிமை, majesty, கம்பீரம், வீறு கண்டு எழுகிற தேவனுக்கு முன்பாக இவர்கள் arrogant, இருமாப்பா இருக்காங்க. ये जो परमेश्वर जो महात्मा अपने महिमा तेजोमय पर सिंहासन विराजमान करता उसके सामने ये लोग गर्व से पड़ा। அதாவது இருமாப்பு, arrogant, செருக்கு, गर्व अभिमान। இதெல்லாம் என்ன செய்யறானா ஆண்டவர் இந்த வீராப்புலாம் தணிஞ்சு போட வைக்கிறார். ये सारी बातें क्या करता प्रभु? ये सारी बातों को मिटा डालता है। இந்த நாட்கள்ல इन दिनों में மேட்டிமையான கண்கள்லாம் தாழ்த்தப்பட்டு கிடக்கிறது. सारी गर्व की आंखें नीचे ஏறத்தாழ 3 மாதங்களாக தாழ்த்தப்பட்டு கிடக்கிறது. அப்படி மேட்டிமையான கண்கள் कम से कम 3 महीने सारे घमंड से भरी हुई आंखें नीचे हो गई। இன்று பார்க்க வீராப்பு பேசுற தேசங்கள் தலைமைகள் அப்படிப்பட்டவர்களாம் ஜனத்தின் குடியெல்லாம் இன்னைக்கு தணிந்து போய் கிடக்கிறார். और भी हम देख सकते हैं जो घमंड से और गर्व से भरे हुए आंख से बात கர்த்தர் ஒருவரே இந்நாளில் உயர்ந்திருக்கிறார். दिन में केवल प्रभु ही ऊंचा है। கர்த்தர் ஒருவரே உயர்ந்திருக்கிறார். केवल प्रभु ही ऊंचा है। இது அப்படிப்பட்ட காலம். ये ऐसी दिन है। அங்கே வாசிக்கிறோம் நீதிமொழிகள் 16 வாசிக்கலாம். नीति वचन 16:5 நீதிமொழிகள் புத்தகம் नीति वचन 16 அதிகாரம் 16 5வது வசனம். 5वां वचन மனம் எட்டிமை உள்ளவனவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். கையோட கை கோர்த்தால் அவன் தண்டனைக்கு தப்பான். सब मन के घमंडियों से यहोवा घृणा करता है। मैं दृढ़ता से कहता हूँ ऐसे लोग निर्दोष न ठहरेंगे। மனம் எட்டிமை உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். मन के घमंडियों से यहोवा घृणा करता है। தேவனுக்கு அருவருப்பானவன். वो यहोवा की घृणा है। அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் वो किसी प्रकार के व्यक्ति की ना हो அவன் தாழ்த்தப்பட்டவன். वो निर्दोष न ठहरेंगे। அவனை எல்லாத்தையும் தனியப்படுவார். उनकी सारी बातों को प्रभु नहीं அவன் छकता। கையோடு கை கோர்த்தாலும் मैं दृढ़ता से कहता हूँ சில வல்லரசுகள்லாம் ஒன்னா சேரும். वैसे कई सम्राट के देश एक साथ हो जाएंगे। என்னை பால் பணம் எட்டிமுள்ளவன் மனம் எட்டிமோட தான் சேரும். क्योंकि जो घमंड का देश के साथ அவன் हो जाएंगे। கையோடு கை கோர்த்தாலும் वो दृढ़ता से खड़े होने में भी மனம் எட்டிமுள்ளவன் மனம் எட்டியோட சேரலாம். अगर घमंडियों के साथ होगा சில சொல்லுவாங்க நாங்கள் உயர்ந்த ஜாதி உயர்ந்தவரோட தான் சேரும். कई लोग कहेंगे हमारा जात ऊंचा है हम ऊंचे जात के ஐஸ்வர்யவான்கள் साथ ஐஸ்வர்யனோட தான் சேரும். और अभी धनवान लोग के साथ ही பெரிய நாடுகள் நாங்கெல்லாம் பெரிய நாடுகளோட தான் சேருவோம். बड़े देश के साथ ही होंगे। அதெல்லாம் என்ன செய்யப்படும்? वो सभी क्या होने वाला? தாழ்த்தப்பட்டது. सभी नीचा किया जाएगा। இதெல்லாம் தணிந்து விடும். सारे गर्व मिटा जाएगा। நாட்டிலே தணிந்து போய் கிடக்கிறது. इन दिन में सब मिटा गया है। கர்த்தரே உயர்ந்திருக்கிறார். प्रभु ही ऊंचा है। அப்படிதான் வேத அங்கே வாசிக்கிறோம். ऐसे शास्त्र में पढ़ता है। அங்கே 2ஆம் அதிகாரம் ஏசாயா 2:12 வாசிங்க. यशाया 2 पारा வாசிக்கலாம். पढ़े। எல்லாம் தாழ்த்தப்படும் பொருட்டு சேனைகளின் கர்த்தரின் நாளானது பெருமையும் மேட்டிமையானவையும் எல்லாவற்றின் மேலும் உயர்ந்த எல்லாவற்றின் மேலும் क्योंकि सेनाओं के यहोवा का दिन सब घमंडियों और ऊंची गर्दन वालों पर और उन्नति से बोलने वालों पर आएगा। இந்த நாட்களுக்கு பேர் சொன்னா லாக்டவுன் கிடையாது, கர்த்தரின் நாள். अब ये समय का नाम क्या है? लॉकडाउन नहीं है, ये प्रभु का यहोवा का दिन। தேவன் தன்னை யார் என்று வெளிப்படுத்தக்கூடிய நாட்கள். ये जो यहोवा का दिन है, यहोवा अपने बारे में मैं कौन है करके प्रकट होने वाला दिन है। இது கர்த்தர் உயர்ந்திருக்கிற நாள் இது. ये यहोवा ऊंचे बैठने वाला दिन। தேவன் உயர்ந்திருக்கிற நாள் இது. ये यहोवा विराजमान करने वाला दिन है। அவன் இந்த உலகத்துல எல்லா ராஜ்யங்களும் தலைவரும் இன்னைக்கு தனிந்து போய் கிடக்கிறார்கள். इसलिए ये दुनिया के सारे राज्य
बैठा गया है, नीचे किया गया। இதில் ஏன் இதெல்லாம் நான் இதை சொல்லுவேன் நான் பார்க்கணும்னு சொன்னா இந்த நாட்கள்ல தன்னை அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக தாழ்த்துவதற்காக ये सभी हम क्यों वचन क्यों अभी ही सुन रहा है? हम भी इन तीनों भी समय में अपने को उसी सिंहासन के सामने नहीं कर வேதத்துல இருக்கக்கூடிய இந்த மாதிரி நடந்த சம்பவங்கள் எல்லாம் வேதத்துடைய ஆழங்கள்லாம் ஏன் எடுத்து தியானிக்கிறோம்? अगर जो ये शास्त्र के गहराई बातों को संभव को हम आज இந்த காலங்களிலே நமக்கும் திருச்சபைக்கும் தாழ்மை தேவை. इन समयों में हमें भी और हमारे मंडली को भी दीनता जरूर है। என்னதானே அடைந்தாரோ कुछ भी तो पाने में भी அவருக்கு முன்பாக நான் அல்ல, प्रभु के सामने मैं कुछ भी नहीं हूँ। தேவதாசர்கள் அப்படி அர்ப்பணித்தார். और परमेश्वर के दासों वैसे अंगीकार किया। 13வது வசனத்திலே வாசிக்கிறோம், 13 वचन லீபனோனில் உள்ள உயரமும் ஓங்கிலுமான எல்லா கேதுருக்கள் மேலும் பாசானில் உள்ள எல்லா கர்வாலி மரங்கள் மேலும் और लेबनोन के सब देवदारों पर जो ऊंचे और बड़े हैं, बासान के सब 5 वृक्षों पर और सब ऊंचे पहाड़ों और सब ऊंची पहाड़ियों पर உன்னதமான எல்லா பர்வதங்களின் மேலும் உயரமான எல்லா மலைகளின் மேலும் सब ऊंचे गुम्बदों और सब दृढ़ संरचनाओं पर உயர்ந்த எல்லா கோபுரத்தின் மேலும் அரணான எல்லா மதிலின் மேலும் तर्शीश के सब जहाजों और सब सुंदर தர்சீசின் கப்பல்கள் எல்லாவற்றின் மேலும் எல்லா சித்திர வினோதங்களின் மேலும் வரும். तर्शीश के सब जहाजों और सब सुंदर चित्रकारी पर वो दिन आता है। அப்பொழுது நரரின் வேட்டுமை தாழ்ந்து மனுஷனின் நீராப்பு தனியும் கர்த்தர் ஒருவரே நாளில் உயர்ந்தார். मनुष्य का गर्व मिटाया जाएगा और मनुष्यों का घमंड नीचा किया जाएगा और उस दिन केवल यहोवा की ऊंचा पर विराजमान रखेगा। என்னது வரும்? क्या आएगा? இது மேலதான் என்னது வரும்? ये सब पर क्या आएगा? கர்த்தருடைய அதாவது அவர்கள் அப்படி உயர்ந்ததெல்லாம் தாழ்த்தப்பட்டு கர்த்தரின் நாள் வந்து அவர் ஒருவரே உயர்ந்தவர் என்று காண்பதற்கு அந்த நாள் வந்திருக்கிறது. जो जो घमंडित में गर्व में अभिमान में था वो सभी अभी मिटा डाला, नीचा किया गया और केवल यहोवा की ये विराजमान करके वो दिखाने वाला यहोवा के दिन अभी आ गया है। ये சகரியா 11:12 வாசிக்கலாம். जकरिया 11 पाठ இத கையில வச்சுக்கங்க. சகரியா ये अध्याय को हाथ में रखिए। சகரியா தீர்க்கதரிசன புத்தகம் जकरिया 11ஆம் அதிகாரம் 13 1-2 வசனத்தை வாசிக்கலாம். पहला दूसरा தீவிரமாக எடுத்துக்கோங்க. 11:1-2 லீபனோனே அக்கினி உன் கேதுரு மரங்களை பட்சிக்கும்படி உன் வாசல்களை திற. हे लेबनोन आपको रास्ता देखी वह आकर तेरे देवदारों को पसंद करे। தேவதார விருட்சங்களே புலம்புங்கள், கேதுரு மரங்கள் விழுந்ததே, பிரபலமானவைகள் பாழாக்கப்பட்டன, பாசானின் கர்வாலி மரங்களை புலம்புங்கள், அரணுள்ள சோலை கீழே தள்ளப்பட்டது. हे सनोपरो हाय हाय करो क्योंकि देवदार गिर गया है और बड़े से बड़े वृक्ष नष्ट हो गए हैं। हे बासान के 5 वृक्षों हाय हाय करो क्योंकि अगम्य वन काटा गया है। ராஜாக்களே விழுந்து போகும்போது, ராஜாக்களே கீழே தள்ளப்படும் போது லீபனோனுக்கு என்ன வேலை, கேதுருக்கு என்ன வேலை? क्या राजाओं ने वैसे बिठा डालता है वो नीचे हो जाता, फिर ये लेबनोन और देवदार का क्या काम है? அதிலே ஒரு அக்கினி விழுகிறது. उस पर भी आग गिरता है। அதாவது இதெல்லாம் புகழ் பெற்றிருந்தது. जो जो ऊंचे नामचित में था, அரசர்கள் புகழ் பெற்று உயர்ந்த விருட்சங்களை தேடினார்கள். अगर राजा वो नामचित होकर ऊंचे देवदारों को ढूंढ रहा था, அதல கூட அவர் விட்டு வைக்கல. वो देवदार को भी प्रभु ने छोड़ा, அத கூட விட்டு வைக்கல. वो भी प्रभु ने न छोड़ा। உன்னதமான எல்லா பர்வதங்களின் மேலும் உயரமான எல்லா மலைகளின் மேலும் वैसे सारी गुम्मटों पर, सारी ऊंची शहरपनाह पर, உயர்ந்த எல்லா கோபுரத்தின் மேலும் அரணான எல்லா மதில்களின் மேலும் वैसे सारी जगह पर जो जो ऊंचा है, सारी गुम्मटों पहाड़ियों शहरपनाह पर। அங்கே வாசி ஏசாயா 30:25 வாசிக்கலாம். येसाया 30 ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 30:25 येसाया 30:25 கோபுரங்கள் விழுகிற மகா சங்காரத்தின் நாளிலே உயரமான சகல மலைகள் மேலும் உயரமான சகல மேடுகளிலே ஆறுகள் வாய்க்கால்கள் உண்டாகும். उस महासंघात के समय जब गुम्मट गिर पड़ेंगे,
सब ऊंचे ऊंचे पहाड़ों और पहाड़ियों पर नालियां और सोते पाए जाएंगे। ஹalleluya. हालेलुया। கோபுரங்கள் விழுகிற மகா சங்ககாரம். वैसे उसी सारे गुम्मट गिरने वाले महासंगार, அதெல்லாம் சங்காரம் பண்ணக்கூடிய நாட்கள். वैसे संगार करने वाला समय வேதம் சொல்லுகிறது. शास्त्र कहता है। தர்சீசின் கப்பல்கள் 16ஆம் வசனம் எஸ்ஐயா 2:16 தர்சீசின் கப்பல்கள் எல்லாவற்றின் மேலும் எல்லா சித்திர வினோதங்களின் மேலும் வரும். तर्शीश के सब जहाजों और सब सुंदर चित्रहारी पर वो दिन आता है। எல்லாம் என்னதெல்லாம் உயர்ந்து தேவன் சிங்காசனத்துக்கு மேல தன்னை உயர்த்தினார்களோ, जो जो परमेश्वर के सिंहासन से अपने को ऊंचा किया था, वो सारी वस्तु அதெல்லாம் தனியே பண்ணுகிறார், கீழே இறக்கப்படும். वो सभी को मिठा डालता है, सभी वैसे नीचे हो जाता है। வேதம் சொல்லுகிறது. शास्त्र कहता है ஒருவரே அந்நாளில் உயர்ந்திருப்பார். केवल यहोवा ही उसी दिन ऊंचा நாளிலே है। கர்த்தர் ஒருவரே உயர்ந்திருக்கிறதை பார்க்க முடிகிறது. केवल उसी दिन हम देख सकता है कि यहोवा ही केवल ऊंचा विराजमान करेगा। என்னெல்லாம் வர்த்தகம் செய்து கொண்டிருந்த தேசங்கள், जो जो व्यापार किए हुए देशों, என்னதெல்லாம் உயர்த்தினார்கள், जो जो वस्तुओं को ऊंची किए थे, அதெல்லாம் கீழே தள்ளப்பட்டு போய் கிடக்கும். वो सभी गिरा दिया है। நான் அல்ல என்று சொல்ல வேண்டும். मैं नहीं हूँ ऐसे कहना। சிங்காசனத்துக்காக நான் அல்ல என்று சொல்ல வேண்டும். और सिंहासन के सामने मैं नहीं हूँ ऐसे कहना। வாசிக்கிறோம் 16வது வசனம் தர்சீசின் கப்பல்கள் எல்லாவற்றின் மேலும் எல்லா சித்திர வினோதங்களின் மேலும் வரும். तर्शीश के सब जहाजों और सब सुंदर चित्रहारी पर वो दिन आता है। வாசிக்கிறோம் 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். पहला राजाओं 10 1 ராஜாக்கள் 10:22 पहला राजाओं 10:22 எடுத்துக்கிறோம். வாசிக்கலாம். ராஜாவுக்கு சமுத்திரத்திலே ஈராமின் கப்பல்களோட கூட தர்சீசின் கப்பல்களும் இருந்தது. தர்சீசின் கப்பல்கள் 3 வருஷத்துக்கு ஒரு தரம் பொன்னையும் வெள்ளியையும் யானை தங்கத்தையும் குரங்குகளையும் மயில்களையும் கொண்டு வரும். क्योंकि समुद्र पर हीराम के जहाजों के साथ राजा भी तर्शीश के जहाज रखता था। और 3 वर्ष पर तर्शीश के जहाज सोना चांदी हाथ दांत बंदर और मयूर ले आते थे। பூமியில் சகல ராஜாக்களை பார்க்கிற ராஜாவாகிய சாலமோன் ஐஸ்வரியத்திலும் ஞானத்திலும் சிறந்தவனாக இருந்தான். इस प्रकार राजा सुलेमान धन और बुद्धि में पृथ्वी के सब राजाओं से बढ़कर हो गया। சாலமோனின் இருதயத்தில் தேவனுடைய ஞானத்தை கேட்கிறதற்கு சகல தேசத்தாரோட முகதரிசனத்தை தேடினார்கள். और समस्त पृथ्वी के लोग उसकी बुद्धि की बातें सुनने के जो परमेश्वर ने उसके मन में उत्पन्न की थी, सुलेमान का दर्शन पाना चाहते थे। வருஷா வருஷம் அவரவர் தங்கள் காணிக்கையாகிய வெள்ளி பாத்திரங்களையும் பொற்பாத்திரங்களையும் வஸ்திரங்களையும் ஆயுதங்களையும் சொந்த வர்க்கங்களையும் குதிரைகளையும் கோவேரிகளையும் கொண்டு வருவார்கள். वे प्रति वर्ष अपनी अपनी भेंट अर्थात चांदी और सोने की पात्र वस्त्र सुगंध द्रव्य घोड़े और खच्चर ले आते थे। சாலமோன் ரதங்களை குதிரைகளை சேர்த்தான். सुलेमान ने रथ और सवार इकट्ठा कर लिया। அவருக்கு 1400 ரதங்கள் இருந்தது. 12000 குதிரை வீரர்கள் இருந்தார்கள். அவர்களை ரதங்கள் வைக்கும் பட்டணங்களிலும் அவர்களை எருசலேமில் தன்னிலும் வைத்திருந்தான். उसकी 1400 रथ और 12000 सवार हो गया और उनके उसने रथों को नगरों में और यरूशलेम में राजा के पास टकरा रखा। எருசலேமிலே ராஜா வெள்ளியை கற்களை போலவும் கேதுமரத்தை பள்ளத்தாக்கில் இருக்கும் காட்டுத்தி மரத்தை போலவும் அதிகமாக்கினான். और राजा ने बहुतायत के कारण यरूशलेम में चांदी को ऐसे कर दिया जैसे पत्थर और देवदार के जैसे नीचे के देश के गुलर। சாலமோன் தனக்கு குதிரைகளையும் புடவைகளையும் எகிப்திலிருந்து அழைப்பித்தான். தாவீதின் வர்த்தகர் புடவைகளை ஒப்பந்த விலைக்கரையத்திற்கு வாங்கினார். और जो घोड़े सुलेमान रखता था वे मिस्र से आते थे और राजा के व्यापारी उनके झुंड करके ठहराए हुए दास पर लिया करते थे। அவனுடைய ராஜ்யம் செழித்தோங்கி இருக்கிறது. वैसे सुलेमान के राजगद्दी வர்த்தகம் பெருகி இருக்கிறது. सुलेमान के ये साम्राज्य बढ़ता था, வர்த்தகம் வியாபாரம் व्यापार बढ़ता था। தேசத்திலே வர்த்தகம் தலை தூக்கி நின்ற ராஜா. देश में ऐसे अपने व्यापार में सिर को ऊंचा करके खड़ा किया हुआ राजा அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்தை செய்து கொண்டிருந்தார். उसी प्रकार का राज्य किया था सुलेमान। புகழ்பெற்ற ராஜா, नामचीन राजा, ஞானத்தில் புகழ்பெற்ற, बुद्धि में नामचीन। ஞானத்தை கேட்க தேசம் சகல தேசம் வந்தது. इसका बुद्धि सुनने के लिए सारे देश के लोग आए। சகல தேசத்தாரும் அவன் முக தரிசனத்தை தேடி வந்தார்கள். सारे देश के लोग सुलेमान के दर्शन पाना चाहते थे। செல்வங்கள் கொழித்தது. धन दौलत में बढ़ता जाता था। தகப்பன் ஆடு மேய்ச்சார்கள்.
उनका पिताजी तो पेट पकड़ी चढ़ाया था, சிங்காசனத்துல இருந்தார். सिंहासन में बैठे। ஹalleluya. हालेलुया। தகப்பன் குடித்த கிளாஸ் வேற, இவர் குடித்த கிளாஸ் வேற. இவர் जो- கோல்டு கப்ல குடிச்சார். जो सुलेमान के पिता पिया था वो क्लास अलग है और ये जो पी रहा था ये क्लास अलग है, ये हालेलुया। सोना का क्लास है। கோல்ட் ஸ்பூன் தான். आमीन। born with gold। born with gold spoon. आमीन। ஹalleluya. वो जन्मा हुआ सोने की स्पून से இதை जन्मा। கவனிக்க வேண்டும். सुनिए, மேட்டிமை गमन சாலமோனுக்கு வந்தது. सुलेमान के अंदर आया। தேவன் அல்லவோ அந்த ஞானத்தை தந்தார். परमेश्वर ही तुझे ये बुद्धि दिया। நான் அல்ல என்று சொல்ல வேண்டும். मैं नहीं हूँ ऐसे நான் அல்ல என்று சொல்வதற்கு अगर मैं नहीं हूँ ऐसे कहने के लिए நமக்கு நல்ல சாலமோனை விட நமக்கு நல்ல ஒரு பாக்கியம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. हमें सुलेमान से बढ़कर एक अच्छी धन्य बात है, प्रभु यीशु मसीह मिला। ஹalleluya. हालेलुया। இந்த நாட்கள ராஜாவானா வேதத்துடைய பிரதியை எடுத்துக் கொண்டு வர வேண்டும். हमें उन दिनों में जो राजा होगा तो ये शास्त्र से एक नकल अपने के लिए रखना है। அப்படிதான் இங்கே உபாகமம் 17ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். वैसे व्यवस्था विवरण 17 अध्याय में पढ़ता है। உபாகம புத்தகம் 17ஆம் அதிகாரம் व्यवस्था विवरण 17 நீங்கள் எடுத்து வாசித்தால் 18வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். व्यवस्था विवरण 17 18 वचन से लेकर पढ़ेंगे। 17ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே வாசிக்கலாம். आगे व्यवस्था विवरण 17 18 அங்கே நீ சிங்காசனத்திலே வீற்றிருக்கும் போது உன் இருதயம் உன் சகோதரன் மேல் மேட்டிமை கொள்ளாமல் கற்பனையை விட்டு விலகாமல் இடதுபுறம் வலது இடதுபுறம் சாயாமல் இருக்கிறதற்கு अब जब वह राजगद्दी पर विराजमान हो तब इसी व्यवस्था की पुस्तक जो लेवी याजकों के पास रखेगी उसकी एक नकल अपने लिए कर ले। அதுல 18 இதுல 19 இந்த நியாயப்பிரமாணத்தின் எல்லா வார்த்தைகளையும் இந்த கட்டளைகளை கைக்கொண்டு வேண்டும்படி செய்வதற்கு தன் தேவநாயகத்தில் பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டு நீ அந்த நூலை பார்த்து ஒரு பிரதியை எழுதி வைத்துக்கொள் என்று சொல்கிறார். और वह उसने अपने पास रखे और अपने जीवन में उसको पढ़ा करे जिससे वह अपने परमेश्वर यहोवा का भय माना और इस व्यवस्था और इन विधियों के सारी बातों मानने में चौकसी करना தன் ஜீவன நாளதான் இதை வாசிக்கணும். இதை செய்வதனால் தானும் தன் குமாரன் இஸ்ரவேல் நடுவே ராஜ்யத்திலே நீடித்து வாழ்வீர்கள். क्योंकि तुम अपने जीवन भर के एक किताब के नकल को पढ़ना है, वैसे करने में तुम और तेरे संतान और राज्य पर बढ़ते बहुत நமக்கு दिन இந்த வேத रहेंगे। புத்தகம் நல்ல ஒரு நகலாக आमीन। இருக்கிறது. हमारा इस शास्त्र एक अच्छी नकल है। இந்த நாட்களில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியிலே நமக்கு பாக்கியமாக வாழ்ந்து காண்பித்தார். इन दिनों में प्रभु यीशु मसीह हमारे लिए धन्य बनकर जी कर दिखाया। இயேசு கிறிஸ்துவின் சிந்தையே நமக்கு வர வேண்டும். इसलिए वो यीशु मसीह के स्वभाव ही हमारे अंदर आना। இயேசு கிறிஸ்துவின் சிந்தை यीशु मसीह के स्वभाव, தாழ்மையின் சிந்தை, दीन की स्वभाव, தாழ்மையின் दीनता की வயிற்றில் स्वभाव, தாழ்மையின் வயிற்றில் பிறந்து वो दीनता की पेट से जन्म होकर அவர் வளர்ப்பிலே தாழ்மை, उसके पालन पोषण में भी दिन था, அவர் ஊழியத்திலே தாழ்மை, उसके सेवकाई में दिन था, அவர் நடக்கையிலே தாழ்மை, उसके चाल चलन में दिन था, அவர் மரண பரியந்தம் தன்னை और वो தாழ்மை. मरण तक अपने आप को दिन था कर दिया। கிறிஸ்துவின் சிந்தை தாழ்மை. वो मसीह का स्वभाव दिन था। நீ மற்றவர்களை பார்த்தா தாழ்மை வராது. अगर तो दूसरे को देखने में तेरा अंदर दिन था नहीं आता। நாம் இயேசுவையே பார்க்க வேண்டும். हम केवल यीशु को देखते हैं। அவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தும். उसके सामने हम अपने को नम्र बनाएंगे। எவ்வளவு இந்த பூமியில என்னதை அடைந்தாலும் அவருக்கு முன்பாக நாம் பார்ப்போம். इस धरती में हम कुछ भी पाने में நீ மற்றவருக்கு முன்பாக நீ அவர்களை பார்த்தால் நீ விழுந்து போவாய். अगर तो दूसरे को और ताकने में तुम गिर जाएगा। நான் இயேசுவையே கம்பேர் பண்ணி பார்க்கிறேன். मैं क्या करता हूं अपने यीशु को और मैं எந்த देखता हूं மனிதனையும் பார்க்கல. और किसी मनुष्य को नहीं। எனக்கு மாடல் யாண்டவராக இயேசு கிறிஸ்து தான். मेरे लिए एक अच्छे रोल मॉडल प्रभु यीशु அவர்தான் எனக்காக கிரயிச்சிருக்கிறார். वो ही मेरे लिए दान चुका है। அவர்தான் மையுள்ள சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். वो ही मेरे लिए वो महिमा के सिंहासन में विराजमान है। இந்த சாலமோனுடைய பேர் விசுவாச பட்டியல் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல சாலமோன் பெயர் இல்ல. अगर जो इब्रानी 11 अध्याय के विश्वास की पट्टिया में सुलेमान का नाम नहीं। ஏன்? क्यों? ஞானம், அதுக்கு ஞானம் பெறக்கூடாதுல்ல, ஞானம் தேவை. बुद्धि जरूरत नहीं, वैसे नहीं, बुद्धि की जरूरत है। இயேசுவே நமக்கு ஞானமும் மீட்புமாக और இருக்கிறார். यीशु ही हमारा बुद्धि और उद्धारक है। 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் இந்தியில 30, தமிழ்ல 31. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்த மீட்புமானார். पहला करके पहला 30 परंतु उसी की ओर से 30 வசனம். परंतु उसी की ओर से तुम मसीह यीशु में हो जो परमेश्वर की ओर से हमारे लिए ज्ञान ठहरा अत्यादर और पवित्रता और छुटकारा। 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம். पहला அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். पहला कुरिन्थियों पहला अध्याय 30 वचन परंतु उसी की ओर से तुम मसीह यीशु में है जो परमेश्वर की ओर से हमारे लिए ज्ञान ठहरा अत्यादर और पवित्रता और छुटकारा।
நமக்கு அவர்தான் ஞானம். हमारा वही ज्ञान, அவருக்கு பயப்படுவோம் நமக்கு ஞானம் வந்துடும். आप उसी के भय मानना ज्ञान का बुद्धि का मूल है. நம்ம பிள்ளைகளுக்கு ஞானத்தை படிப்புக்கு எவ்வளவு செலவு பண்ணுகிறோம். हम अपने बच्चों को पढ़ाई करने के लिए कितना खर्चा करता है. ஹalleluya. हालेलुया. ஆனா முக்கியமாக கிறிஸ்துவின் சிந்தையினுடைய தாழ்மைக்கு நாம் கிரயம் செலுத்தணும். परंतु हम इस मसीहा की इसी तीर्था के भाव को पाने के लिए हम दान चुकाना है. பிள்ளைங்க படிச்சு வளர்ந்துட்டா முடிஞ்சு போச்சு கிடையாது. अगर बच्चों को पालन पोषण वो बढ़ गया बस खत्म, वैसे नहीं. உயர்த்தப்படுவார்கள். वो तो ऊंचे हो जाएंगे, ஐஸ்வர்யத்தால் உயர்த்தப்படுவார்கள். वो धन दौलत से ऊंचे हो जाएंगे ஐஸ்வர்யத்தினுடைய மேன்மை வரும். और धन दौलत के निमित्त घमंड आएगा. ஆனா தேவனுக்கு முன்பாக परमेश्वर के सामने தாழ்த்தி नम्र மேட்டுக்கடையாம தாழ்வு. गर्व बिना दिखता होना, தேவனுக்காக வீராப்பத்திரம். प्रभु के सामने अभिमान नहीं होना. தகப்பனுக்கு முன்பாக ஒருத்தன் வீராப்ப பேசுறோம்னா அவனுக்கு வீழ்ச்சி. अगर यदि कोई पिता के सामने गर्व से बातें करने में उनका गिरपट है, அவன் வீழ்ந்து போயிட்டான்னு அர்த்தம். वो गिर गया, ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். उनके नाम को महिमा. அப்ப தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தாததுனாலதான் இந்த காலங்கள்ல ராஜ்யத்துல பெரிய வீழ்ச்சி கிடக்கு. इसलिए परमेश्वर के सामने अपने को दिन नहीं किया, इसलिए इन दिनों में राजगद्दी में गिरावट है. அப்ப இந்த நாள் கர்த்தர் செய்த நாட்கள் இதெல்லாம். इसलिए जो यहोवा का दिन आ गया है. இன்றைக்கு தத்தளித்துக் கொண்டிருக்கிறது பூமி. आजकल ये दुनिया ये धरती तड़पता है. பூமி தத்தளிக்கக்கூடிய காலமாக தேவன் அனுமதித்திருக்கிறார். अगर इस धरती इस दुनिया तड़पने वाले समय करके प्रभु ने सौंपा. அதற்கு காரணம் என்ன? इसका कारण क्या? மேட்டிமை, गर्व, வீராப்பு, अभिमान. ஒரு அகந்தையாக தேவனுக்கு முன்பாக நடந்தார். प्रभु के सामने घमंड से खड़ा होता था. நாம் தாழ்த்துவோம். हम दीनता होंगे, திருச்சபை தாழ்த்துவோம். मंडली दीनता होंगे, ஊழியக்காரர்களாக நாம் தாழ்த்துவோம். सेवक लोग हम दीनता होंगे. தேசத்தின் தலைவர்கள் தன்னை தாழ்த்தும்படியாக ஒப்புக்கொடுப்போம். देश का नेता जो अपने को दीनता தேச बढ़ाने ஜனங்கள் தன்னை தாழ்த்தும்படியாக देश ஒப்புக்கொடுப்போம். का निवासी दीनता बढ़ाने के लिए हम सौंपेंगे. நான் என்று சொன்னாலே தேவன் அதை உடைக்கிறதா? मैं हूं करने में प्रभु उन बातों को पटकने के लिए उतर के आएगा. அங்கே நான் தமக்கு பேருண்டாக ஒரு கோபுரத்தை கட்டுவோம் என்று சொன்னார்கள். அந்த அதத்தான் தேவன் என்ன செய்தாரு? இந்த பாசைகள் எல்லாம் சதற பாவம். वहां वैसे बाबेल गुम्बद को अपने को नाम बनाने के लिए बनाए करके वो लोग बनाने शुरू किया. परमेश्वर उतर कर वो लोग की भाषा पर तितर पितर कर दिया. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். उत्पत्ति 11 பூமியிலும் ஒரே வாசையும் ஒரே விதமான பேச்சு வருகிறது. सारी पृथ्वी पर एक ही भाषा और एक ही बोली थी. ஜனங்கள் கிழக்கிலிருந்து பிரயாணம் பண்ணுகையில் சினேயார் தேசத்திலே சமூகியை கண்டு அங்கே குடியிருந்தார்கள். उस समय लोग पूर्व की ओर चलते चलते सिनर देश में एक मैदान पाकर उसमें बस गए. 10ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். और 10 वचन. கூஸ் நிம்ரோத்தை பெற்றான். இவன் பூமியிலே பராக்கிரமசாலியா இருந்தான். कूश के वंश में निम्रोद भी हुआ. पृथ्वी पर पहला वीर वही हुआ है. பூமியிலே ஒரு பராக்கிரமசாலியா இருந்தான். यह पृथ्वी पर एक बड़ा वीर था. இவன் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாக இருந்தான். ஆகையால் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனான நிம்ரோத்தை போல என்னும் வழக்கச் சொல் உண்டாச்சு. ये यहोवा की दृष्टि में पराक्रमी शिकार खोलने वाला टकरा. इसी में वह कहावत चली है, निम्रोद के समान यहोवा की दृष्टि में पराक्रमी शिकार खोलने वाला, खेलने वाला. அவன்தான் பெரிய நம்பர் 1. ये ही उसी टीम में नंबर 1 है. இன்னைக்கு நான் பேசுறதெல்லாம் நம்பர் 1. இந்த உலகத்துல நம்பர் 1 தேசம் நான் தான் நம்பர் 1 தேசமா இருக்கிறேன். अगर आजकल हम देखें तो इस दुनिया में यही लोग अमेरिका நான் சொல்றதான் கேட்கணும். अगर अमेरिका देश बोलता है मैं जो कहेगा நான் சொல்றதான் கேட்கணும். ये दुनिया मैं जो कहेगा சைனா விரும்புது நான் சொல்றதான் கேட்கணும். और चीन देश बोलता है मैं जो कहेगा ரஷ்யா சொல்றது நான் விரும்புதா நான் நல்லா கேட்கணும். रशिया देश बोलता है मैं जो बोलेगा वही सुनना है. எல்லாத்துக்கும் மேலாக நம்முடைய பாரத பிரதமர் இந்த எல்லா மாநிலமும் நாம் சொல்றதான் கேட்கணும். सबसे बढ़कर हमारे इस भारत के प्रथम मंत्री मोदी जी कहता है मैं जो कहेगा वही तुम सुनना है. நல்லதுதான். ये तो अच्छी भली बात है. தேவனுக்கு பாவம். भारत परमेश्वर के सामने अपने को दीनता बनता है. தாழ்த்தலும் நான் வேண்டும். जो कोई अपने को दीनता बनता है वो अनुग्रह पाता है. அதாவது நான் அகந்த வந்துட்டா. अगर यदि गर्व में हूं करके நிம்ரோத்தை போல என்ன வழக்கச் சொல் உண்டாயிற்று. निम्रोद के जैसे ऐसे कहावत हो गया. நம்பர் 1. नंबर 1. அந்த நிம்ரோத் ஒரு ஹீரோவா இருந்தான். उसी दिन में निम्रोद एक हीरो था. அதாவது தன்னை
தேவனுக்கு மேலாக தன்னை உயர்த்தும் போது क्योंकि परमेश्वर के ऊपर अपने को ऊंचा நான் करना, சொல்றதுதான் சரி. मैं जो बोलता हूँ ये सही। அங்க அப்படித்தான் பூமியின் ஒரே பாசம் ஒரே வித பேச்சு இருந்துச்சு. यहाँ वैसे सारा पृथ्वी पर एक ही भाषा एक ही बोली था। அப்பதான் சொன்னாங்க நமக்கு பேர் உண்டாக்க ஒரு கோபுரத்தை கட்டுவோம். इसलिए वो लोग कहा था हमारे लिए कुम्भट बनाएंगे अपना नाम पढ़ने के लिए। 4வது வசனத்துல வாசிக்கிறோம். चौथा वचन, நாம் பூமி மீது சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அல்லாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக்கப்படுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார். अब हम एक नगर और एक कुम्भट बना ले जिसकी छोटी आकाश से बातें करें, इस प्रकार से हम अपना नाम करें, ऐसा ना हो कि हमको सारी पृथ्वी पर फैलना पड़े। மனுபுத்திரர் கட்டுகிறதை நகரத்தை கோபுரத்தை பார்ப்பதற்கு கர்த்தர் இறங்கினார். जब लोग नगर और कुम्भट बनाने लगे तब उनके दिखाने के लिए यहोवा उतर आया। அப்பொழுது கர்த்தர் இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாக இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாசை இருக்கிறது, அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள், இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்து ஒன்றும் தடைபட மாட்டார்கள் என்கிறார்கள். अब यहोवा ने कहा मैं क्या देखता हूँ कि सब एक ही दल के हैं और भाषा भी उन सब की एक ही है, और उन्होंने ऐसे की काम भी आरंभ किया, और अब जो कुछ वे करने का यत्न करेंगे उसमें से कुछ भी उनके लिए अनूना न அன்னைக்கு होगा। அவங்களுக்கு இருந்த பலன் என்ன தெரியுமா? उन दिन में उन लोगों को क्या मिलता था मालूम है? நாங்கள் ஒரே பாசை, हम सभी एक ही भाषा, நாங்கள் ஒரே பேச்சு, हम सभी एक ही भाषा, நாங்கள் எங்களுடைய பலம் அதுதான். हमारा एक ही भाषा एक ही बोली हुई हमारा मिलता। இதை செய்ய யாரும் தடை பண்ண முடியாது. इससे हम जो करेंगे कोई नहीं रोक நமக்கு सकता, பேரை உண்டாக்குவோம் हमारे लिए एक नाम बनाएंगे। என்று தொடங்கினார்கள். वैसे ये लोग शुरू किया, தெய்வத்தை விட்டுட்டு परमेश्वर को छोड़ के மேட்டின வீரா புந்து ये गर्व और अभिमान के தேவ சிங்காசனத்தை பகைத்தார். परमेश्वर के सिंहासन को बैरों ने भी தேவன் இறங்குவார். परमेश्वर उतरेगा। 7வது வசனத்துல நாம் இறங்கி போய் इसलिए आओ हम उतर के, பன்மையா சொல்றார் தேவன். यहाँ पावन में लिखा நாம் இறங்கி போய் त्रिएक परमेश्वर से कहता है हम उतर के। ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாசையை தாறுமாறாக்க வேண்டும். उनकी भाषा में गड़बड़ी डाली कि वे एक दूसरे की बोली का न समझ அப்படி सके। கர்த்தர் அவர்கள் அவ்விடத்தில் இருந்து பூமி மீது சிதறி போகப்படினால் அப்பொழுது நகரம் கட்டுவதை விட்டு விட்டார். इस प्रकार यहोवा ने उनके वहां से सारी पृथ्वी के ऊपर फैला दिया और उन्होंने उस नगर का बनाना। பூமியை வளர்க்கிற பாசையை கர்த்தர் அவ்விடத்தில் இருந்து தாறுமாறாக்கினபடியால் அதன் மேல் பாவேல் என்னப்பட்டது. கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமி மீதகம் சிதறி போக பண்ணினார். इस कारण उस नगर का नाम बेबीलोन पड़ा, क्योंकि सारी पृथ्वी की भाषा में जो गड़बड़ी है वो यहोवा ने वही डाली और वही से यहोवा के मनुष्य के सारी पृथ्वी के ऊपर फैला दिया। நான் என்று சொல்லும்போது यदि हम मैं ऐसे कह रहे हैं, அது அகந்தை, वो गर्व है, மேட்டிமை, वो घमंड है, வீராப்பாக वो अभिमान है। தெய்வத்திலே விட்டுட்டு தேவனுடைய சிங்காசனத்தை விட்டுட்டு ஒருத்தன் நான் என்று பலம் கொள்றானா, अगर यदि परमेश्वर को ये सिंहासन छोड़कर मैं हूं करने में, தேவன் இறங்குவார். परमेश्वर उतर के आएगा। அதுதான் தேவன் அந்த மேட்டிமையை பார்த்து இறங்குகிறார். प्रभु वो गर्व को घमंड को देखकर उतरता है। மேட்டிமையான சிந்தையை தேவன் வெறுக்கிறார். और जो घमंडित के विचार है वो प्रभु का नजर में घृणित है। அவன் கையோடு கை கோர்த்து கொண்டாரோ அது दृढ़ता से कहने में भी நீதிமொழியில வாசித்தோம் இல்லையா? நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரத்திலே வாசித்தோம். नीति वचन 16, நீதிமொழிகள் புத்தகம் नीति वचन 16ஆம் அதிகாரம் 5வது வசனம். மனமெட்டிமையிலே அவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன், கையோடு கை கோர்த்தாலும் அவன் தண்டனைக்கு தப்பான். सब मन की घमंड उसे यहोवा क्या करता है, दृढ़ता से कहता हूँ ऐसे लोग निर्दोष हैं। மேட்டிமை தேவனுக்கு அருவருப்பானவன். क्योंकि घमंडित प्रभु का घृणा அவன் है। யாரோட எங்க போய் கை கோர்த்தாலும் சரி अगर वो कितना दृढ़ता में खड़े होने में भी தப்ப முடியாது. वो निर्दोष न ठहरे। அதான் அந்த நாட்களிலே தப்ப முடியாது. इसलिए इन दिनों में सभी बचने எங்க போய் கை கோர்த்தாலும் தப்ப முடியாது. कहाँ भी तू जा दृढ़ता से नहीं बचेगा। அரசியல் தலைவராக இருக்கலாம், राजनीति लोग होंगे, நேதாலோக சட்டம், नहीं तो नेताजी लोग, அதாவது குடும்பத்தின் தலைவராக नहीं இருக்கலாம், तो परिवार के सरदार लोग, திருச்சபை தலைவராக இருக்கலாம், मंडली के सरदार लोग, ஊழியக்காரர் सेवक और सेविका, திருச்சபை मंडलियां, வீட்டினிலிருந்து ये गर्व से நம்மை தாழ்த்த வேண்டும். अपने को दीता बनना। கிறிஸ்துவின் தாழ்மை. मिसिया के स्वभाव, அதாவது அவர்கள் ரட்சிக்கப்படவில்லை. पहले वो लोग उधार नहीं पाया था, ரட்சிக்கப்படாதவர்களுக்காக நாம் ஜெபம் பண்ண வேண்டும். इसलिए जो उधार नहीं पाया उन लोग के लिए हम प्रार्थना அவர்கள் करना, ஞானத்துக்காக, புத்திக்காக, வேதத்துக்காக ஜெபம் பண்ண வேண்டும். उनकी बुद्धि के लिए, ज्ञान के लिए हम प्रार्थना करना। நாம் முதலாவது இந்த மேட்டிமையை இருந்து நாம் தாழ்த்தி வரணும். हम पहले अपने गर्व से, घमंड से, अभिमान से இந்த दीनता बनाने, மேட்டிமையிலிருந்து நாம் தாழ்த்தி வரும்போது हम पहले अपने गर्व से अपने को दीनता बनाने में தேவன் இந்த நாட்கள்ல
நம்ம மேல இறக்கம் வைப்பார். परमेश्वर रीति में हम पर दया करेगा, கிருபை வைப்பார். अनुग्रह देगा। நான் அல்ல என்று சொல்லும்போது मैं नहीं हूँ ऐसे कहीं, இன்னும் நமக்கு கிருபை தரும். हमें और भी अनुग्रह मिलेगा। ஏன் இப்படிப்பட்ட நாட்கள்ல நாம் இருக்கிறோம் என்று சொன்னார் क्यों इसी प्रकार के समय में हम हैं? இதுதான் காரணம். यही कारण है, இதுதான் காரணம். यही कारण இந்த है। மேட்டிமை நிமித்தமாக, गवर्नमेंट के निमित्त, இந்த மேட்டிமையை ये गर्व के निमित्त, உடைப்பதற்காக, ये गर्व को मिटाने, தாழ்த்துவதற்காக, ये गर्व के नीचे करने, இறக்குவதற்காக उतरने के लिए இந்த நாட்கள் ये அனுமதிக்கப்பட்டது. दिन में प्रभु सौंपा गया। இந்த नाட்கள் நமக்கு தேவை, தாழ்மை தேவை. इस दिन में हमारा जरूरत नहीं था। தேவ சமூகத்துல प्रभु के सम्मुख தன்னை में ஒப்புக் கொடுப்போமா? हम अपने आप को समर्पित करें, நாம் ஜெபிப்போம். हम प्रार्थना करें। Praise the Lord. धन्यवाद தேவ यीशु। சமூகத்துல ஒப்புக் प्रभु के கொடுப்போம். सम्मुख में हम समर्पित होकर प्रार्थना करें। Praise the Lord. பரிசுத்தரே, உம்முடைய தாழ்மை எனக்கு தேவை ஆண்டவரே. விகாபாலா சகாராதனா, ரியஸ்பாலா காதனா. பரிசுத்தரை அறிவதை அறிவு. पवित्र परमेश्वर को जानना है, वो ही बुद्धि। உம்முடைய உயர்வுக்கு நாம் தன்னை தாழ்த்துகிறோம். आप ऊंचा होने के लिए हम अपने को नम्र बनाएं। ஆண்டுடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்துகிறோம். प्रभु के सम्मुख में हम अपने को नम्र बनाएं। தேவ சமூகத்திலே நாங்கள் தாழ்த்துகிறோம். प्रभु के सम्मुख में हम विनम्र होता है। நித்தியமான சிந்தையிலிருந்து நாங்கள் உருவச நாங்கள் தன்னை பரிசோதித்து தன்னை தாழ்த்துகிறோம். हम फिर से अपने आप को जांच कर इसी घमंड और गर्व के विचारों से हम पीछा होता है। கிறிஸ்துவின் தாழ்மை எங்களுக்கு வரட்டும். मसीहा का स्वभाव हम पर आना। தேவ சமூகத்தில் எங்களுக்கு வரட்டும். प्रभु के सम्मुख में हमें मसीहा का स्वभाव आना। ரமாகா சாகா தீகா பாராபா, விரிகஸ்மாகா தீகா பாகா திரபா, ரகஸ்த தீகா வினமாகா திரபா. Thank you, Jesus. ரகஸ்மா தீகா மாதா காலா தினமா. Yes, Lord. Rigaspala Namredino Kermati Edea Vendrego Namredino Kermati Edea Vendrego பூமியிலே எங்களை நீர் உயர்த்துவோம். जब हमें इस धरती में आप ऊंचा करेगा तभी நாங்கள் எங்களை தாழ்த்துவோம். हम अपनी गतिता बदलें। எப்பொழுதெல்லாம் உயர்வு வருகிறதோ जब भी हमें ऊंचे स्थान आता है அப்போதெல்லாம் நாங்கள் தாழ்த்துவோம். तभी हम अपनी गतिता बदलें।
அப்போஸ்தலன் பவுல் प्रेरित पौलुस விசேஷமான கிருபை பெற்று विशेष अनुग्रह पाकर பரலோகத்தின் அனுபவங்கள்லாம் அவனுக்கு வெளியேறப்பட்டது. सारी स्वर्गीय अनुभव को प्रकट हुआ, ஆனாலும் தன்னை உயர்த்தாதபடி परंतु वो अपने आप को ऊंचा न कर, தன்னை உயர்த்தாதபடிக்கு वो अपने आप को ऊंचा नहीं करता। அவனுக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது. वो पौलुस के अंदर एक कांटा दिया गया, அது தன்னை தாழ்த்தும்படிக்காக கொட்டும் தூதனாக இருந்தது. वो कांटा वो अपने को नम्र बनाने के लिए उसी को सताने वाले शैतान था। 3 தடவை வேண்டிக் கொண்டானே. प्रेरित पौलुस ने 3 बार विनती किया, தேவன் பதில் கொடுக்கவில்லை. परमेश्वर उनको அது எதற்காக? जवाब नहीं दिया। அவன் கிருபையை இழந்து போகாதபடி, वो पौलुस अपने अनुग्रह को न தன்னை खोना, தாழ்த்தும்படி अपने को नम्र बनाने, அந்த வேதனையிலும் அவனுக்கு கிருபை வைத்தார். उसी वेदना में भी उस पौलुस என் கிருபை को உனக்கு போதும். मेरा अनुग्रह तेरे लिए काफी, உன் பலவீனத்திலே என் பலம் பூரணமாக விளங்கும். तेरे जो कमजोर में मेरे निर्भर पर सामर्थ्य बहुत हो जाए। உன் பலவீனத்திலே என் பலம் பூரணமாக விளங்கும். आमीन। तेरे कमजोर में भी मेरा अपने सामर्थ्य, ஆகவே அப்போஸ்தலன் பவுல் பலவீனத்தை குறித்து மேன்மை பாராட்டினார். इसलिए प्रेरित पौलुस अपने कमजोर के बारे में गौरव किया। நீங்கள் குறையோடு இருக்கலாம், यदि तुम भी कमजोर में रहे, நெருக்கப்பட்டிருக்கலாம், यदि तुम संकट में रहे, பலவீனப்பட்டிருக்கலாம். यदि तुम कड़ी में रहे, அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், प्रेरित पौलुस तेरा அதை है, நான் பிரியப்படுகிறேன், उस पर मैं प्रसन्न हूँ, பிரியப்படுகிறேன். उस पर मैं प्रसन्न हूँ, அது தன்னை தேவனுக்கு முன்பாக தாழ்த்தும்படியாக வைக்கிறது. क्योंकि वो कांटा प्रभु के सामने अपने आप को दीनता करने के लिए रखा हुआ। உனக்கு ஆண்டவர் கிருபையை கொண்டு நடத்துவார். तुझे प्रभु अनुग्रह के द्वारा चलाए। எவ்வளவு நெருக்கம் வரலாம், कितने संकट आ सकते, இடுக்கண் வரலாம். कितने संकट आ सकता, அப்படிப்பட்ட வேளையில इसी प्रकार के समय நீ में மேன்மையானவர்களை பின்பற்ற வேண்டாம். तू कवट के पीछे मत हो। நீ மேன்மையானவர்களை நீ கம்பேர் பண்ணி பார்க்காத. अगर तू कवटी लोग की ओर लौड़ी मत कर, நீ அவர்களை ஒத்து பார்க்காத. तू उनकी ओर कंबर मत कर, இயேசுவையே பார். केवल इसकी ओर था। தேவ சமூகத்திலே தாழ்த்து. प्रभु के सम्मुख में नम्र हो जा। அந்த கிருபை உன்னை தாங்கும். उस अनुग्रह तुझे அந்த கிருபை உனக்கு போதும். वो अनुग्रह तेरा काफी, உன் பலவீனத்திலே तेरे कमजोर पर அவருடைய பலம் उसकी बल உனக்கு பூரணமாக விளங்கும். तुझे संपूर्ण रीति से मिलेगा। பலவீனமாக இருக்கும் போதே பலவனாக்கப்பட்டான். जब पौलुस कमजोर में था, तब நீயும் பலவீனமாக இருக்கும் போதே பலவனாக மாற்றப்படுவாயாக. अभी तू भी तेरे कमजोर कड़ी में वीरता बन जा। இந்த சமூகத்தை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். आपके सम्मुख में हम नहीं पढ़ता, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. इस नाम से मांगते पिताजी, ஆமென். आमीन। கர்த்தர் ஒருவரை ஆசீர்வதிப்பாராக. प्रभु आपके सबों का आशीष करे।